எல்லா நாட்டு பிரதம மந்திரிகளும் பிரசிடென்ட்ஸும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இன் அதர் வேர்ட்ஸ் பைபிள் பேசுறாங்க எல்லாருமே. உழுது பராமரி. கடவுள் இத்தனை நாள் சொன்னார், கேட்கவே இல்லை. இத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னால் எவ்வளவு அழகா உலக அளவுல இந்த வார்த்தை எடுத்து அவங்க கண்டுபிடிச்சி கடவுள் சொன்ன அதே வார்த்தையை வேறு வார்த்தையில உலக மக்களுக்கு போய் சென்று அடைந்து விட்டது. இன்றைக்கு எல்லா நாடுகளும் 800 கோடி மக்களும் பைபிளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, கடவுள் சொன்னதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மனிதனின் பொற்காலம் என்று நான் அழைக்கிறேன். மனிதனுக்கும் ஒரு பொற்காலம் வர வேண்டும். இதுதான் பொற்காலம். அது ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தையே உலக மக்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உழுது பராமரி, தட் மீன்ஸ் எடுத்துக்கிடுங்க, நீங்க யூஸ் பண்ணுங்க, ஆனா பின்னாடி வர தலைமுறைகளுக்கு பாதகம் விளைக்காம பார்த்துக்கிடுங்க. இதுதான் அந்த கடவுள் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம். இது முக்காவாசி உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டது யாரால் என்றால் திருத்தந்தை பிரான்சிஸ். 2015 காப் 21 அது பேர். இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் குறிச்சுக்கிட்டு வீட்டில் போயிட்டு கூகுளுக்கு தட்டினீங்கன்னா போதும், எல்லாம் வந்துடும். காப் COP, அதுதான் காப் பண்ணுவாங்க. 21 அது பேர். அது இல்லைன்னா பாரிஸ் சம்மிட்னு சொல்லுவாங்க. காப் 21 போடுங்க. இதுல 3 ரொம்ப ஃபேமஸ்: காப் 21, காப் 26, காப் 28. இந்த 3 நீங்க போய் கூகுள் பண்ணுங்க. இந்த 3 ஐக்கிய நாடுகள் உச்சி மாநாட்டிலையும் திருத்தந்தை பிரான்சிஸ் தான் மெயினா எழுத்து மலர்களை எழுதி கொடுத்து உலக மக்களை ஊக்குவித்து இன்றைக்கு உலகமெல்லாம் பைபிளை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா மதத்தினரும் நம்ம பைபிளில் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொண்டிருப்பது ஒரு மாபெரும். அதனால தான் நான் சொன்னேன், ஒரே மைண்ட் செட், ஒரே ஆதி திருச்சபையில் நம்ம படிக்கிறோம், ஒரே மனமும் ஒரே உள்ளமும் கொண்டு வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அந்த வார்த்தை உண்மையா நடந்துகிட்டு இருக்கு 800 கோடி மக்கள். ஆகவே திருத்தந்தை பிரான்சிஸ் தான் அதை செய்தார். ஏன்னா அந்த இறைவா உமக்கே புகழ், லௌதாத்தோ சி என்கின்ற திருமடல் அந்த 2015 மே மாதம் எழுதி கொடுத்தார். இது டிசம்பர் மாதம் நடக்குது.